இன்றைக்கி ரமணன் சார் வந்து நமக்கு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மனசுக்குள்ளே ஒட்ட வச்சுட்டாங்க. அது வந்து பெர்ஃபெக்ஷனுங்கிறது நலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அது ஒரு கிட்டத்தட்ட நெருங்கி வரக்கூடிய ஆங்கில சொல் அப்படின்னு சொன்னாங்க. யோகாலையும் இவ்வளவு பெர்ஃபெக்டாக மிகச்சிறப்பாக ஒரு ஆசனங்களையும் அவங்க வந்து செஞ்சது வந்து அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்னுடைய கல்லூரி காலம் ஞாபகம் வந்தது. நான் வந்து 2ஆம் ஆண்டு படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆசனா ஆண்டியப்பன் அவங்க வந்து யோகாசனத்தை தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக்குனதில், உலகெங்கும் பிரபலமாக்குனதில், நிறைய சீடர்களை உலகெங்கும் எடுத்து சென்னதில் அவங்களுடைய பங்கு பெரிய பங்கு. அவங்க எங்கள் ஊருக்காரங்க. திருநெல்வேலியில் எங்கள் வந்து சிஎன் வில்லேஜ் அங்கே தான் முதல்ல அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தாங்க. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது 2ஆம் ஆண்டு படிக்கும்போது 1ஆம் ஆண்டு படிக்கும்போது அவர் வந்து கிளாஸில் வந்து அதை எங்கள் சித்த மருத்துவ கல்லூரியில் வந்து சொல்லி அதை நான் பாடம் நடத்தினாங்க. அப்படி நடத்தி அந்த யோகாசனம் பார்த்தோன்னே போய் அவர்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடமே எங்களுக்கு கிடைத்த அந்த 1 மாத காலம் அவர் வீட்டிலேயே தங்கி இருந்து படிக்கணும்னு போனேன். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் அவர் எங்கெல்லாம் அவர் வந்து யோகாசன கிளாஸ் நடத்த போகிறாங்களோ அங்கெல்லாம் பிரியா அன்னைக்கு செஞ்சுருக்க மாதிரி அன்றைக்கி வந்து சொல்லி காட்டுறதுக்கு செய்து காட்டுவதற்காக அவரோடு ஊராக சென்ற அனுபவம் உண்டு எனக்கு. அவ்வளோ அது அந்த ஆசனங்கள் யோகா அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நம்ம ரமணன் சார் சொன்னது, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நம்ம வெற்றி சார் சொல்லி முடித்த மாதிரி முதலில் அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, ஆனந்தம், அதுதான் பதஞ்சலியிலிருந்து திருமூலர் வரைக்கும் அத்தனை பேரும் வலியுறுத்தி சொன்ன விஷயம் அது. அதை வந்து நம்ம அந்த மூச்சு பயிற்சியை வந்து இன்றைக்கு நான் எல்லா ஆசனங்களையும்லாம் செய்கிறதில்ல. தினசரி நான் செய்கிறது வந்து மூச்சு பயிற்சி மட்டும்தான். ரொம்ப ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து எனக்கு மிக தெரிந்த ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு பெரிய நியூராலஜிஸ்ட் ஒருத்தங்கள்ட்ட இந்த தூக்கம் ஒரு 2:30 மணி 3 மணிக்கு போயிடுதே, ரொம்ப கடுமையான பணி ஓட்டம் பயணங்கள் நிறைய இரவு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஜோக்கே உண்டு. எப்படின்னா நான் வந்து படுக்கையில் எப்போவுமே ஒரு ஓரத்தில் அப்படி எங்கேயும் திரும்பாமல் படுத்திருப்பேன். என் பொண்ணு என்ன சொல்லுவாள், இந்த பெர்த்தில் படுத்து இவங்களுக்கு பெரிய கிங் சைஸ் பட்டில் படுத்தா கூட கையை காலை விரிக்கவே தெரியாது அப்பாவுக்கு அப்படின்னு எப்போவுமே எனக்கு அப்படி தான் தூக்கம் வரும். அது ட்ரெயின்லேயே தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டுகளில் அதிகம் நான் பெர்த்தில் தான் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி நான் படுத்திருக்கிறதுனால சில நாட்கள் வந்து இந்த தூக்கம் இடையில் தடைபடுகிறத ஒரு 2:30 மணிக்கு கரெக்டாக எழுந்து தண்ணி குடிக்கும்போது பார்த்தா எப்போவுமே 2:56ன்னு காட்டும். எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா இது 2:56க்கு என்னமோ நம்ம மூளையில் ஏதோ ஒன்று செய்தோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் நம்ம தூக்கம் போயிடுதே, இது ஒரு தவறு என்று நல்லா தெரியும். ஒரு தற்செயலாக ஒரு நியூராலஜிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது இதில் ஏதாவது முக்கியமாக இருக்குது. ஏன்னா சீரம் கார்டிசால் லெவல் வந்து ஒரு 3 மணி 3:30 மணிக்கு கூடும். அந்த 3:30 மணிக்கு கார்டிசால் எலிவேட் ஆகிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து அந்த பின்னிரவை தாண்டி வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு வருவது, ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ்ன்னு சொல்லக்கூடிய இறைப்பு நோயில் ஆஸ்துமாவின் தீவிரம் வந்து 2-3 மணிக்கு நிறைய பேருக்கு வரும். மாரடைப்பு அந்த நேரத்தில் வரும். டியோடினல் அல்சர்ஸ்லாம் ஒரு 1 மணிக்கு மேலே தான் அந்த வலி. அந்த நேரத்திற்கும் அந்த நோய்களுக்கும் சம்மந்தம் உண்டு. அதனால் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சிர்காடியன் ரிதம்னு நம்ம படிக்கிற அந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் உள்ள உடலில் நடக்கக்கூடிய உயிர்க்கடிகார சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உயிர்க்கடிகார சுழற்சியை நம்ம மறந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது